ஃபேமிலிஸ். இப்போ நம்ம வீட்டில் என்ன இது பார்த்தீங்கன்னா, இப்போ சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் தான். நம்மளுக்கு எப்பயுமே சண்டேனாவே ஸ்பெஷலாக தான் இருக்கும். இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் இட்டு வந்துருக்காரு. இப்போ இதில் என்ன டிஷ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி தான் பண்ண போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போ ரத்னம் ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கன் எடுக்கும்போது எப்பயும் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு வராது, அந்த கவுச்ச வாசமும் வராது உங்களுக்கு. நல்லா நம்ம ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, சிக்கனும் ரத்தமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இதுதான் தேங்காய் தான் போடுவாங்க. நாங்கள் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வந்து முட்டை ஃப்ரை போட்டு இது பண்ணுவோம். அது மேலே தூள் எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். இப்போ நம்ம முட்டை ஒரு பக்கம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டை ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அது வேகிறதுக்குள்ள நம்ம சில்லிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ சில்லிக்கு வந்து இப்போ பவுடர் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். சில்லி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சாலும் அந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் போடும்போது ஒட்டாது. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இந்த மாதிரி முட்டை இதெல்லாம் எதுவுமே உடச்சி விட்டுறேன். ஏன்னா இது ரெடிமேட் பவுடர்னால நம்ம அப்படியே இது மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். செக் வேணால் பண்ணிக்கலாம். உப்பு இருக்கா, நம்மளுக்கு தேவையான உப்பு காரம் இருக்குன்னா காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகா அப்படியே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, சில்லிக்கு தேவையான இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ள இந்த பக்கம் வடச்சட்டி வச்சு நம்ம ரத்த பொரியல் செஞ்சிடலாம். அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சில்லி போட்டுக்கலாம். சில்லி நல்லா வேணுட்டு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. இன்னும் அது பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ப்ரௌன் கலரில் ஆகணும். தண்ணி நல்லா இன்னும் சுண்டணும். இதில் நல்லா வேகுது. சில்லி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு கலர் பாருங்கள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அப்படியே நம்ம கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். ஏன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் வடிகட்டி நல்லா எண்ணெய் இதானதுக்கப்புறம் கொடுங்க. போட்டாச்சு. நம்ம டெய்லி இந்த மாதிரி முட்டை இது செய்ய ரத்த பொரியல் செய்வோம். 2 முட்டை 3 முட்டை அந்த மாதிரி உதுத்தி போட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம கையால் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லாவே ஹெல்த்தாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம உதுத்தி வச்ச முட்டையை போட்டுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன டிஷ்ஷுன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.